அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகரிக்கும் சைபர் குற்ற செயல்கள், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. டேன் பிரியசாத் கொலையில் 3 கைது. இந்த வருடத்தில் 37 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், 26 உயிரிழப்புகள். சிலாபத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு, மூடப்பட்ட பாடசாலைகள். சடலமாக மீட்கப்பட்ட சிறுவன் துயரத்தில் அம்பாறை பிரதேசம். கம்பகாவில் ரயில் தடம் புரள்வு. வெள்ள நீரில் மூழ்கிய நுவரெலியா. எரிபொருள் விலை குறைப்பு, ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. முட்டை விலை வீழ்ச்சி தொடர்பான விரிவான செய்திகள். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 2500 சைபர் குற்ற செயல்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழுவின் அதிகாரி சாருக்க தமனுபொல தெரிவித்துள்ளார். அத்தோடு அவற்றில் 164 சம்பவங்கள் இணைய மோசடிகளுடன் தொடர்புடையது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது 162 கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டதுடன் 291 போலி கணக்குகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவும் சாருக்க தமனுபொல குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சிறுவர்கள் தொடர்பான 7 ஆன்லைன் பாலியல் சீண்டல் சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அதிகரித்து வரும் டிஜிட்டல் பயன்பாடு சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஊக்குவிப்பதில் விரைவான நடவடிக்கையின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது என தமனுபொல எச்சரித்துள்ளார். நேற்றைய தினம் சமூக செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். டேன் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறித்து விசாரணை செய்வதற்காக 6 போலீஸ் குழுக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கொலையை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலைச் சேர்ந்த கஞ்சிப்பானை இம்ரானின் பிரிவினர் செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். நேற்றிரவு வேலம்பேட்டியில் உள்ள லக்ஷந்த செவன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் மேல் தளத்தில் வைத்து சமூக செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. மோட்டார் சைக்கிளை பிரவேசித்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் ஒரு விருந்தின் போது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தில் காயமடைந்த டேன் பிரியசாத் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். டேன் பிரியசாத் தோள்பட்டையில் 2 துப்பாக்கிச் சூட்டுகளும் மார்பில் 2 துப்பாக்கிச் சூட்டுகளும் காணப்படுவதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 37 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக போலீஸ் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி கடந்த 112 நாட்களில் நடைபெற்ற 37 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 23 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களின் மோதல்கள் காரணமாக ஏற்பட்டுள்ளன. ஏனைய 14 சம்பவங்கள் தனிப்பட்ட பிரச்சினைகள் காரணமாக நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் காரணமாக 26 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் திணைக்கள அறிக்கைகள் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது. புத்தளம் சிலாபம் நகரில் மழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் விளைவாக சிலாபம் ஆனந்த தேசிய பாடசாலை மற்றும் சிலாபம் விஜய வித்தியாலயமும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சிலாபம் நகரில் பல வீதிகள் மற்றும் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் சிலாபம் நகரில் வடிகால் அமைப்பு அடைபட்டதால் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக உள்ளூர் வாசிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேபோல டிஎஸ் நாயக்கம் கல்லூரிக்கு முன்னால் உள்ள பௌத்தலோக வீதிக்கு குறுக்கே மரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் பொருளை மயானத்தை அண்மித்த வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை சமாதுறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் பாதுகாப்பற்ற நீர்க்குழியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் சம்பவத்தில் 3 வயதுடைய ஆண் சிறுவனே நீர்க்குழியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் சுமார் 3 மணித்தியாலமாக அந்த பகுதியில் காணாமல் போன குறித்த சிறுவனை பொதுமக்கள் மற்றும் போலீசார் இணைந்து தேடிய நிலையில் சிறுவனின் வீட்டுக்கு அருகிலுள்ள வெற்றுக்காணியில் உள்ள பாதுகாப்பற்ற நீர்க்குழிக்குள் சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவத்தில் கிடைக்கப்பெற்ற சிசிடிவி காணொலியொன்றில் இனம் தெரியாத நபர் ஒருவர் உயிரிழந்த சிறுவனை அழைத்து செல்லும் காட்சி ஒன்று பதிவாகியுள்ளது. எனினும் சிறுவனை அழைத்து சென்ற நபர் தெளிவாக அடையாளம் காண முடியாதுள்ளதாகவும் சமாந்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த சிறுவனின் சடலம் தற்போது சமாந்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுவன் தவறி பாதுகாப்பற்ற நீர்க்குழிக்குள் விழுந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கம்பக ரயில் நிலையத்துக்கு அருகில் இன்று மாலை ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளது. பிற்பகல் 4:25 மணியளவில் கொழும்பு கோட்டையில் இருந்து மேரிகம நோக்கி பயணித்த ரயிலேயே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக பிரதான மார்க்கத்தின் அனைத்து ரயில் சேவைகளும் ஒரு வழித்தடத்தில் மாத்திரம் பயணிப்பதால் பிரதான மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்தில் தாமதம் ஏற்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. நுவரெலியாவில் இன்று பிற்பகல் பெய்த பலத்த மழை காரணமாக நுவரெலியா உடப்புசலாவ பிரதான வீதியில் கந்தப்பளை கோட் லாட்ஜ் சந்தையில் புதிய வீதி முழுவதுமாக நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து தடைப்பட்டதுடன் தாழ்நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. சுமார் 1 மணித்தியாலம் வரை பெய்த கடும் மழை காரணமாக வெள்ள நீர் பெருக்கெடுத்ததாக குறித்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக நுவரெலியா கந்தப்பளை பிரதேசத்தில் பெய்த கடும் மழை காரணமாக விவசாயம் செய்யும் தாழ்நிலங்களில் தேங்கி நிற்கும் வெள்ள நீரினால் அறுவடைக்கு தயாரான மரக்கறிகளும் அழிவடைந்துள்ளன. எனவே நுவரெலியா உடப்புசலாவ பிரதான வீதியினை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாதவாறு செயற்பட்டுக் கொண்டிருப்பதோடு எரிபொருள் விலை மருந்துகளின் விலைகள் குறைக்கப்பட்டு நாடு ஸ்திரத்தன்மையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மொரட்டுவையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு பரஸ்பர வரியை விதித்திருந்தார். எனினும் ட்ரம்பினுடைய அந்த தீர்மானத்துக்கு நமது நாட்டில் உள்ள எதிர்க்கட்சியினரே அதிக மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் தற்போது அனைத்தும் சீராகிவிட்டது. எமது நாட்டில் உள்ள குழுவினர் ஐக்கிய அமெரிக்காவுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளனர். அந்த பிரச்சினையை இலகுவாக தீர்த்து கொள்ள நாம் முயற்சிக்கின்றோம். மேலும் இலங்கை வரலாற்றில் அதிகளவு திரைசேரி வருமானத்தை பெற்ற ஆண்டாக மாற்றுவதே எமது நோக்கமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது முட்டைக்கான கேள்வி குறைவடைந்துள்ளமையின் காரணமாக முட்டை விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி 23 ரூபாய் முதல் 29 ரூபாய் வரை முட்டை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கின்றனர். அதேவேளை புத்தாண்டு காலத்தில் 47 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரையில் முட்டை விற்பனை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முட்டைக்கான தேவை குறைந்துள்ளதால் முட்டையின் விலை குறைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.